அனைவருக்கும் வணக்கம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனிமலை முருகன் கோவில் 3வது படை வீடாக இருக்குது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிறப்புகளை பற்றியும் பழனி முருகனின் அம்சத்தில் பிறந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோவில் 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகள் கொண்டு 9 விதமான நச்சு பொருட்கள் கொண்டு இந்த நவபாசான சிலையை உருவாக்கியிருக்காரு. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என கண்டறிஞ்சிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசனத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய அந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது. பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனிமலை கோவிலேயே அமைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது என்றால் அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்பு பெற்றதோ அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கே கிரிவலம் செய்வது சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படி ஏறுவாங்க. 450 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலில் 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் இருக்குது. மலையே மருந்தாக அமர்ந்த மலை பழனி, திரு அவினங்குடி, தென்பொதிகை என பல பெயர்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவர் அருகில் ஒரு சிறிய பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறதாக சொல்லப்படுது. இவர்களை பழனி ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம் அப்படின்னும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறதாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கிறதாகும். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்து விடுது. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுறதாகவும் விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய்த்தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்கிறதுக்கு போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், அகத்தியர், முருகர் இவருடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதற்காக 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க 81 சித்தர்கள். இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததான ஒரு தகவலும் இருக்குது. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டினால் மட்டுமே அதை பார்க்க முடியும். பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த முருகப்பெருமான குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் வழிபட்டு வருவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பூமியில் மனிதனாக பிறந்த யார் வேண்டும் என்றாலுமே முருகனை பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யலாம். உள்ள முருகன் நம்பிக்கையோடு முருகா என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரியும் சக்தி கலியுகத்தின் கடவுள் முருகப்பெருமானுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடர் ரீதியாக ஒரு சில ராசிக்காரர்கள் பிறக்கும் போதே முருகனின் அருள் கூடுதலாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட 7 ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த ஒரு வழிபாட்டை குறிப்பிட்ட 7 ராசிக்காரர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா, மற்ற முருக பக்தர்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டால் அதுவெல்லாம் கிடையாது. எல்லோருமே இந்த வழிபாட்டை செய்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் தவறாமல் கட்டாயமாக செய்ய வேண்டிய அந்த 7 ராசிக்காரர்கள் இருக்காங்க. இவர்கள் செய்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் தீராத துன்பங்கள் உடனடியாக விலகிவிடும். வாழ்க்கையில் அவர்கள் மேலும் மேலும் முன்னேறி செல்ல முருகன் அவனுடைய கரங்களை கொடுத்து அதி விரைவாக மேலே தூக்கி விடுவார் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகனின் அம்சத்தில் பிறந்த அந்த 7 ராசிக்காரர்கள் யார், அவர்கள் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டு வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. விசாகம், கிருத்திகை, பூரம், உத்திராடம் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி. மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இந்த ராசியில் பிறந்திருந்தால் நீங்களும் முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் கொண்டிருந்தால் சரி, மேலே உங்களுடைய ராசியை குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி, விசாகம், கிருத்திகை ஆகிய நாட்களில் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பங்குனி, உத்திரம், தைப்பூசம் இந்த நாட்கள்லையும் நீங்கள் முருகப்பெருமான மனமுருகி வழிபடுவது நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அசைவம் சாப்பிடாமல் மனதில் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் மனம் முழுவதுமே மனமுருகி முருகப்பெருமான வழிபடுவது நல்லது. அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை 6 முறை சொல்லி முருகரை வணங்கி உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள். இதுபோல் செய்து வருவது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. மிக சக்தி வாய்ந்த மிக எளிமையான ஒரு வழிபாடாக இருக்குது. இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எதை நினைத்து 1 ரூபாயை முடிந்து வைக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் உங்களுக்கு 3 நாட்களுக்குள் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகப்பெருமானை நினைத்து பூஜை அறையில் மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயத்தை முடிந்து வைத்து முருகனின் பாதத்தில் வைத்து விடுங்கள். உங்களுடைய மனதில் இருக்கும் கோரிக்கைகள் முருகனிடம் சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான மனமுருகி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தேர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் பயணிப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.